பசுமை செஞ்சாங்க. இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேத்து திருவண்ணாமலை தாங்க போயிருக்கேன். திருவண்ணாமலையில செவலபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தாங்க போயிருந்தேன். எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு 61 வயசு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு 7, 8 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒண்ணுமே விளையாத அந்த மண்ணை வந்து நிறைய இயற்கை உரங்கள் கொடுத்து, மலடா அந்த மண்ணை உயிர் கொடுத்து பல பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணமா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 7 வருஷமா. இவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரம்பேத்திக்காக தான் இந்த நிலத்தை வந்து நான் வளமாக்கி அவங்க கிட்ட கொடுக்கணும். ஏன்னா இப்ப சாப்பிட்ற சாப்பாடுலாம் ரொம்ப நஞ்சா இருக்கு. என் பேரம்பேத்திக்கு வந்து ஒரு நல்ல உணவை கொடுக்கணும், என் குடும்பத்துக்கு நல்ல உணவை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்து அவங்களோட பசங்க வந்து சென்னையில தான் இருக்காங்களா, நான் அங்க போகாம நான் இங்க இருந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு பயிர் இல்லைங்க, பல பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒருங்கிணைந்த பண்ணைன்னு தெரியும்ல. ஆடு வச்சிருக்காங்க, மாடு வச்சிருக்காங்க, கோழி வச்சிருக்காங்க, முயல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொய்யா பண்றாங்க, வேர்க்கடலை, எள்ளு, அப்புறமா அவளையங்க மரங்களுக்கு கூட ஒரு 50 சென்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வயசு 21. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பால்வாடியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தும் இங்கேயும் வந்து அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி நைட் 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்களாம். ஏன்னா பால்வாடி ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால 7 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் அந்த பண்ணை வேலைலாம் முடிச்சுட்டு திருப்பியும் பால்வாடிக்கு போயிட்டு திருப்பியும் மதியானம் வந்து திருப்பியும் பண்ணை வேலைகள் வந்து பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றாங்க. அவங்க கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. எங்க 61 வயசுல அவ்வளவு வேகமா இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தா 61 வயசுமே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து வேகமாகவும் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அவங்க கொய்யா சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அது இயற்கை முறையில் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பண்ண வந்து டெக்னிக்கலா என்ன ஆகுதான், வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு காய் கிடைக்குதாங்க. இயற்கையில பண்றதுனால எனக்கு வருஷம் ஃபுல்லா காய் இருக்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கொய்யா சாகுபடி வந்து கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, என்ன ரகம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறாங்க, பூச்சி நோய் வந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு மட்டும் வருஷம் ஃபுல்லா கொய்யா காய்க்குது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. வசந்தி, விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி மலையனூர் தாலுக்கா, செவலபுரம் கிராமம். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க இந்த கிராமத்துல நீங்க? நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி விழுப்புரம் பக்கம் காணைன்ற ஊரில் இருந்தேன் அம்மா வீட்டு. இங்கே கல்யாணம் பண்ணின்னு வந்ததுனால இங்கே இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பையன். என்ன பண்றாங்க? சென்னையில் விளையாட்டுத்துறையில் ஒரு புள்ள இருக்கிறாங்க. ஒரு பையன் வாட்டர் ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறாரு. சரிங்கம்மா. ஆமா, மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குங்க? எங்களுக்கு 3 ஏக்கரா இருக்குங்க. 3 ஏக்கர்ல என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து சம்பாவுக்கு வந்து தூயமல்லி, சிவன் சம்பா, கருப்பு கவுனி இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து மைசூர் மல்லி நட்டுருக்குறோம், மல்லாட்டை போட்டிருக்கிறோம், அடுத்தது எள்ளு வரைச்சிருக்கிறோம், கொய்யா, மாங்காய் இருக்கு, நாட்டுக்கோழி வச்சிருக்கிறோம், உளுந்து, ஊடு பயிராக உளுந்து, வந்து மரவள்ளி கிழங்கு நட்டுருக்குறோம், கிழங்கு நட்டுருக்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். இந்த 3 ஏக்கர்ல இவ்வளவு பயிர் பண்றீங்களா? ஆமாம். ஏமா ஒரே பயிரா பண்ணிட்டு உங்க வேலை மிச்சம்? அப்படி அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணணுன்றதுனால என்னுடைய ஆசை. அதனால நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரே பயிர் பண்ணோம்னா நம்மளுக்கு, அதாவது எப்படி சொல்றது, சந்தைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ நெல் பயிர் வைக்கிறோம்னா ஒரு நிறைய மழை வந்துருச்சுன்னா அது நஷ்டம் ஆயிடும் இல்லைங்களா? அப்போ அந்த நம்மளால நஷ்டத்தை பார்க்க முடியாதுன்றதுனால மல்லாட்டை போடலாம், கொய்யா, மாங்காய் அப்படி இருந்ததுன்னா ஒண்ணு, அதாவது எதெல்லாம் ஒண்ணு நஷ்டம் வந்தாலும் ஒண்ணுத்துல காப்பாத்திரும். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து எங்க அம்மா வீட்டுல இருந்தே எனக்கு இது ஒரு ஹாபி, செய்யணும் அப்படின்னு. எங்க வீட்டுக்காரு வேணான்ற மாதிரி அவரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அவர் காலமானதுக்கு அப்புறம் என் ஆசை நிறைவேறணும்னு எங்க பிள்ளைய கேட்டேன், எங்க பெரிய பிள்ளைய கேட்டேன், எனக்கு இதுதான் ஆசைன்னு கேட்டேன். சரிம்மா உனக்கு என்ன வேணுமா நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான். குரங்கு பன்னிலாம் இருக்குதாப்பா, என்னால் பண்ண முடியலன்னு நான் கேட்டதுனால பின்சிங் பண்ணி கொடுத்துச்சு எங்க பெரிய பிள்ளை. நான் எந்த பயிர் வச்சாலும் என் 2 பிள்ளையும் எதையும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. அம்மா ஆபின்னாவும் அதை செஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. முடியலன்னும் போது மட்டும்தான், ஏமா முடியலன்னா விட்டுருலாமே, ஏமா கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாங்க. இருந்தாலும் எனக்கு அது விடணும்னு தோணலை. எங்கள் மருமகங்களும் வேணாம்மா கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அதாவது நாங்கள் பக்கத்தில் கூட இருப்போம், அந்த வலிய வேதனை நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு கூட எங்கள் சின்ன மருமக சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இருந்தாலும் எங்கள் மருமக சொல்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் கூட. நம்ம நல்லா, அதாவது நீ வந்து என்ன கூட இருந்துருன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு அது ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க ஆரம்பத்துல இந்த நிலம் எப்போ வாங்குனீங்க நீங்க? இது வந்து எங்க மாமியார் மாமியார் வாங்கின நிலம் தான். இது பூர்வீக சொத்து தான். எப்போ இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா இது பண்ண ஆரம்பிச்சு? அதுக்கு முன்னே நாங்க வந்து மருந்து போட்டு தான் பயிர் வச்சோம். எங்களுக்கு சிறுவாடியில ஒருத்தர் சண்முகன்ற ஒருத்தர் அறிமுகம், அதாவது எங்களுக்கு சொந்தக்காரர் தான் அவரு ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷமா இந்த நான் 5 வருஷம் பண்றேன். எனக்கு முன்ன ஒரு 3 வருஷமா அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னார் மாத்தி இது மாதிரி செய்யலாமா அப்படின்னாரு. நான் அது கொஞ்ச நாள் கேட்காம தான் இருந்தேன். இருந்தாலும் ஏதோ சொல்றாரு, நான் ஏன் அதை நம்ம செஞ்சேன். நான் எனக்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்ப்பேன். பார்க்கும்போது ஏன் நம்ம மருந்து விஷத்தை ஏன் சாப்பிடணும், மாற்றி செஞ்சு பார்க்கலாமே, நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது, காடு பக்கம் மாடு இருக்குது, எல்லாமே இருக்குதுன்றதுனால நம்ம இதை செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. மொதல் ஒரு 2-3 வருஷம் கிடைக்கல, ஒன்றும் நஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த நிலம் வாங்கும்போது முதல்ல செயற்கையில் தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த உரம் செஞ்சில வாங்கின்னு வந்து போயிட்டு கடையில் போய் கேட்போம். திட்டா இருக்கும் பயிர். நாங்கள் ஒரு செடி பிடிங்க எடுத்துன்னு போயிட்டு காட்டுவோம். அவரு இஷ்டம்தான், அவர் எதோ சொல்றாரு அதை வாங்கி தான் ஆகணும். என்ன சார் இவ்வளோ தூரம் பில் போடுறீங்கன்னாக்கா, நீ எடுத்துன்னு வந்ததுக்கு இதுதான், நீ இதை எடுத்துன்னு போய் இப்படிதான் அடிக்கணும், 5 டேங்க் 10 டேங்க் அப்படின்னு சொல்லுவாரு. அது அடிச்சாலும் அது கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை. இப்போ அப்படி கிடையாது, என்னுடைய விருப்பம் தான். நான் மூலிகை தயார் பண்ணி பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீன் அமிலம், முட்டை அமிலம் தயார் பண்றேன். பக்கத்துலயே காடு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா தழையும் கிடைக்குது. அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் போட்டு பண்றோம். ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொன்னீங்க. அம்மா, இப்போ இந்த வீடியோ நம்ம கொய்யா சாகுபடி பத்தி பார்ப்போம். சார், கொய்யா வந்து எத்தனை வருஷமா கொய்யா பண்ணிட்டு இருக்கீங்க? இது 2வது வருஷம், 2-3வது வருஷம் தொடங்கிடுச்சுங்க. அப்படிங்களா? கொய்யா எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? இது ஒரு 30 சென்ட்ல பண்ணிருக்கோம். எத்தனை கண்ணு இது? 30 சென்ட்ல? 30 சென்ட்ல ஒரு 50 கண்ணு வச்சிருக்கோம். இது என்ன ரகம் தெரியுங்களா? தைவான் கொய்யாக்கான்னு சொல்றாங்க. எங்க வாங்கிட்டு வந்தீங்க கண்ணு? இது எங்களுக்கு திருச்சி அக்ரி ஆபீஸ்ல இருந்து கொடுத்தாங்க. மானியமா இல்ல? மானியம் இல்ல, நாங்க சொந்தமா காசு போட்டு தான். எவ்வளவு வாங்குனீங்க ஒரு கண்ணு, ஞாபகம் இருக்கா? இருக்கு. 100 எவ்வளோ 100 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கண்ணு. அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுவோம், மறந்து போச்சு. எவ்வளவு அடியில கண்ணு கொடுத்தாங்க அவங்க? ஒரு அடி தான். கண்ணு வாங்கிட்டு வந்து அன்னைக்கே நட்டுட்டீங்களா? நான் அவங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க குழி எடுத்து ஆற வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்க தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் குழி எடுத்து அப்புறம் வச்சோம். ஏன் வந்த அன்னைக்கே நடக்கூடாதோ? நடலாம் தான், சரி அவங்க வரட்டுமே பார்க்கலாம் வச்சிருக்கலாம்னு கேட்டா. அப்ப இந்த மல்லாட்டை கொஞ்சம் இருந்தது இதுல. அப்ப நம்ம இங்க குழி போட முடியாது இல்லைங்களா? அதனால நாங்க மல்லாட்டை எடுத்துட்டு, அவங்க சொன்னாங்க நீங்க ஒரு மாசம் கூட வச்சிருக்கலாம், வச்சிருந்து கூட நீங்க பண்ணலாம்னாங்க. நாங்க ஒரு மாசம் வச்சிருந்து மல்லாட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம். குழி நோண்டும் எவ்வளவு? 2 அடி போட்டீங்களா? குழியில வந்து நாங்க இந்த வேப்ப முன்னாக்கு, மாட்டு சாணி எருவு அதுதான் போட்டோம். அது போட்ட உடனே நட்ட வேண்டியதான். நட்ட வேண்டியதான். சரி, நட்டுற பிறகு என்ன விலைக்கு இதுல பண்ணீங்க இந்த கொய்யா செடிக்கு? அதை நாங்க ஊடு பயிரா மல்லாட்டை போடுறோமே. இல்ல, நட்டுட்டீங்க, நட்ட பிறகு இதுல கவாத்து பண்றது அந்த மாதிரி தான் வேலைக்கு? கவாத் பண்றோமே. அதுதான் கேக்குறேன், எப்போ கவாத் பண்ணுவீங்க? இப்போ நாங்க இந்த ஜூன் மாசத்துக்கு மேல பண்ணுவோம். இது வந்து காய் எப்பயுமே இருந்துகினே இருக்குது இந்த மெத்தட்ல பண்றதுனால. இது காய் இல்லைன்றது நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால எந்த செடியில இத மாதிரி இருக்கிற செடியில காய் இல்லைன்னும் போது இதை மட்டும் கட் பண்ணிக்குவேன். இப்ப கீழே எல்லாம் காய் இருந்தா விட்டுருவேன். எப்படி கட் பண்ணுவீங்க? எந்த இடத்துல? நாங்க சிசர் வச்சிருக்கிறோம். அது இப்ப இந்த இதுக்கு இந்த இதோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, இதுக்கு நேரில் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணா என்ன ஆகும்? காய் வரும், துளுக்கும், துளுத்து நல்லா காய் பிடிக்கும். அப்ப வருஷம் ஃபுல்லா காய் இருக்குமா அதுல? எப்பயுமே. அதாவது இது வந்து நம்ம கெமிக்கல் போடுறவங்க சொல்றாங்க இல்ல எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி காய் கிடைக்கலன்றாங்க. நாங்க இந்த மாதிரி ஆர்கானிக்ல பண்றதுனால எங்களுக்கு காய் கிடைக்கும். ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வருஷத்துக்கு 2 தடவை தான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிடையாதுங்க, எப்பயுமே இருக்குது இதுல காய். உண்மை அதுதான், போய் சொல்லணும்ன்றது அவசியம் ஒண்ணும் இல்ல இல்லைங்களா? எப்பயா இருந்தாலும் கொய்யா இருக்கும் என் செடியில. ஆனா 2 முறை நிறைய இருக்கும். ஒரு மற்ற சமயத்துல ஒரு செடிக்கு ஒரு 5 காய் 10 காய் 20 காய் 10 காய் குறையாது எப்பயுமே இருந்துருந்தா இருக்கு. காயோட அளவு என்ன சைஸ் வரும்? அதாவது எப்படி சொல்றது, காமிக்கிறேன். இது வந்து குருவி வந்து ரொம்ப பண்ணுது. இருந்தாலும் அதுங்களுக்குன்னு விட்டுறேன் நிறைய. எங்க சின்ன பிள்ளை சொல்லும், அம்மா நீங்க நிறைய குருவி காக்காவுக்குலாம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்றதுனால என் சின்ன பிள்ளை பேசிதான் நான் நிறைய கேட்பேன். எங்க பெரிய பையனும் பிடிக்கும், எங்க சின்ன பையனும் பிடிக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன். இது வந்து இப்போ வந்து இது இல்ல, ஒரு 4 காயே 1 கிலோ வரும்னா எனக்கு அளவு சரியில்லை, சொல்ல தெரியல. 4-5 காய். இது கொஞ்சம் சின்னது. ஆகும், விட்டா ஆகும். நம்ம தான் கவர் கட்டிடுறோம் இல்லைங்களா, அதனால ஆகும்டா. இது கொஞ்சம் சீக்கிரமா பழுத்துற மாதிரி தெரியுது. அதனால நான் நல்லா தான் டேஸ்டா தான் இருக்கும். இருந்தாலும் கவர் கட்டுறேன். ஏன்னா அதுக்கும்
குருவிக்கு நிறைய தான் விடுறோம், இருந்தாலும் பூராமே குருவி சாப்பிட்டா அதனால அதுங்களுக்கு ஒரு 10 ஒரு செடிக்கு ஒரு 5 கா 4 கா குருவிங்களுக்கு விட்டுட்டு நான் மீதி கொஞ்சம் கட்டிடுவேன். இப்ப இந்த கவர் கட்டல குருவி கொத்துறது இல்லையா? கொத்தாது. அப்படியா? கொத்துறது இல்லையா? இதான் உங்களுக்கு காமிக்கிறேனே, குருவி கடிச்சு குருவிக்குன்னு விட்ட காயெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க, அதுக்குன்னு வந்து காமிக்கிறேன். இது இருக்கும், கவர் கட்டினா குருவி கொத்துற பிரச்சனை இல்ல. பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா கடிச்சிரும். அது அங்க உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பக்கம் நிறைய ஒரு செடிக்கு 10 கா 5 கா கடிச்சிரும். அது நான் அது அப்புறமா அந்த பக்கம் போகும்போது காமிக்கிறேனே, அதை காமிக்கிறேன். வரேன் வாங்க காமிக்கிறேன். நேத்துதான் ஒரு இங்க களை வெட்ட வந்ததுனால இந்த பாருங்க, இப்ப காமிக்கட்டுவா? எங்கம்மா இங்க ஐயோ இது இந்த பாருங்க, இந்த பாருங்க. நேத்து வேலைக்கு ஆள் வந்தாங்க இல்லைங்களா, நேத்து சாயங்காலம் தான் ஒரு 5 மணி வாக்குல தான் போறோம். 5 இல்ல ஒரு 6 6 ஆயிடும். நேற்று ஒரு 4-5 கிலோ இருக்கும் குருவி சாப்பிட்டதெல்லாம், பெருச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். இதோ பாருங்க, இதோ இருக்கு, அது ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்படிதான் நஷ்டம் பண்ணிடுவோம் இல்லையா? சரி அதுக்கும் சாப்பிட்டுமேனு விட்டுருவேன். இந்த பாருங்க, இன்னும் இதை விட பெருசாவும் இருக்கும். இன்னும் பெருசா வருங்களா? பெருசா வரும். இந்த பாருங்க எவ்வளவு சாப்பிட்டு பாருங்களேன். இப்ப இந்த காய் அறுவடை பண்றது காயா அறுவடை பண்ணீங்களா இல்ல பழுத்தா? இல்லை, இந்த பழமெல்லாம் கிடையாது. அதாவது முன்ன நான் செஞ்சல காய் வாங்கும்போது இதுமா ஒரு பழம் மாதிரி சாப்பிட்ற மாதிரி தோணும், டேஸ்டே வராது. இது மாதிரி தான் இருக்கும், காயா தான் செங்காயா இருக்கும் போதே பெருசு கொடுத்துருவேன். ஆமா, இனிப்பா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரிம்மா, இப்ப இந்த எத்தனை செடி? 40 செடி வச்சிருக்கீங்களா? 40 செடி வச்சிருக்கிறேன். சரி, இப்ப இதுல பூச்சி தாக்குதெல்லாம் வருமா? அதுல வருமே. என்ன பூச்சிங்க வரும்? அது எப்படி சொல்றது, மாவு பூச்சி மாதிரி வரும். அங்க இருந்தது ஒரு செடியில. நாங்க பூச்சி தாக்குறதுக்கு விடுறது இல்ல, எங்களுக்கு அனுபவம். 15 நாளைக்கு ஒரு முறை நாங்க மூலிகை அடிச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? அதான் இந்த ஒட்டந்தழை, வெட்டித்தழை, வேப்பந்தழை, எருக்கன் செடி, துளசி, அத மாதிரி மாடு சாப்பிடாத என்ன தழை இருந்தாலும் கோமி தழை போட்டு ஒரு 10-15 நாளுக்கு மேல யூஸ் பண்ணலாம். அது ஆல்ரெடி அங்க இருக்கு பாருங்க, காமிக்கிறோம். அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். வந்து ஒரு சிலவங்க என்ன சொல்லி நினைப்பாங்க, பூச்சி தாக்குனதுக்கு அப்புறம் அடிக்கணும்னு நினைப்பாங்க. என்னுடைய அனுபவம் அப்படி இல்ல, 15 நாளைக்கு ஒரு முறை அடிச்சுக்கிட்டே இருந்துட வேண்டியதான். அதனால எந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறதை விட வர்றதுக்கு முன்ன காப்பாத்திடுமே. இதுவே செஞ்சில இந்த அதாவது எப்படி சொல்றது, இந்த கெமிக்கல் அது ஏற்கனவே பண்ணாங்களே, அவங்களாம் வந்து என்ன சொல்றாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் தான் பூச்சி தாக்கினதுக்கு அப்புறம் தான் வாங்குறேன்னு சொல்றாங்க. அது மாதிரி நாங்க பண்றது இல்லை, ஏன்னா என்கிட்டே கிடைக்குது இல்லைங்களா, அதனால நாங்க அதுதாங்க பிரச்சனையே. இங்கே எங்களுக்கு கிராமத்திலே தான் போகுது. இருந்தாலும் வெளியில போனா சந்தல் வெளியில கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காசு கம்மியா விற்கிறதுனால கஷ்டமா இருக்கு. புரிதல் இல்ல உங்களுக்கு? தெரியல, எனக்கு தெரியல. திருவண்ணாமலையில இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் போனது கிடையாது. அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. செஞ்சுக்கலாம், எடுத்துட்டு போறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இங்கேதான் கிராமத்திலே தான் கொடுத்துட்றேன். சரி, எவ்வளவு கிலோ வரும் அதுல ஒரு செடியில? ஒரு செடியில ஒரு 10 கிலோ கூட வருமே. இத பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? காய் தெரியுதுங்களா? பாருங்க, எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதாவது அடிக்கடி கிளீன் பண்ணினே இருப்பேன், கீழே காவையா எரு கொட்டிக்கினே இருப்பேன், பஞ்சகாவியா ஊத்திக்கினே இருப்பேன், பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அந்த மாதிரி ரெடி பண்ணி அடியில ஊத்திக்கிட்டே இருப்போம். காய் பாருங்களா, தெரியுதுங்களா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இது பெருசா இருக்கா, இருக்குதுங்களா? அடுத்தது இது எவ்வளவு குட்டியா இருக்குது. இப்ப இது காய்க்குமா? உடனே பூ இருக்கும் பாருங்க, பூ அந்த அந்த செடிங்கள்ல இருக்கும். பூ இருக்குதா? உடனே பூ இருக்கும், பூ வந்து இருக்கும். இதோ பாருங்க, அதோ வருது பாருங்க, அதோ பூ, இதோ பாருங்க, அதோ பூ இருக்கு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதோ பாருங்க, நல்லா பாத்துங்க, புரியுதுங்களா? இதோ காய் காய்க்குதா, இதோ பிஞ்சு இருக்கா, இதோ பூ இருக்கு பாருங்க. அது மாதிரிதான் காய் எனி டைமும் இருக்கும். அது மாதிரி இருந்துன்னு தான் இருக்குது. மெயினா எங்க சின்ன பிள்ளை ஆபி குருவிங்களுக்கு சாப்பாடு போடணுன்றது சொன்னதுனால என் பிள்ளை ஆசை நிறைவேறணுன்றதுனால இது நீங்க எவ்வளவு உங்களுக்கு அதை எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்கிறோம். சரிங்கம்மா, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்தீங்க. நான் உடனே ஊடு பயிரா பனவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனை அடியில போட்டிருக்கீங்க கொய்யா? அடி ஒரு கொய்யாக்கு இன்னொரு கொய்யாக்கு எத்தனை அடி ஞாபகம் இருக்கா? இருக்காங்க, ஒரு 10 அடி தூரம் தான். 10 அடி தூரம் வச்சிருக்கீங்க. இதுல ஊடு பயிரா என்னென்ன பண்ணிருக்கீங்க? கொய்யால ஊடு பயிரா இதோ மல்லாட்டை போட்டிருக்கேன்னா, இதோ மரவள்ளி கிழங்கு செடி நட்டு இருக்கிறேன்னா, இப்போ இந்த மரவள்ளி இந்த மல்லாட்டை செடி பிடிங்கிட்டு இதை அப்படியே சாலையா ஓட்டி மண்ணை மடிச்சு போட்டுருவோம்.
வச்சு போட்டோடனே கிழங்கு வந்துடும் ஒரு 6 மாசத்துல. அதுக்கப்புறம் என்ன பயிர் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மறுபடியும் ஓட்டி மல்லாட்டை போட வேண்டியது. சரிம்மா, கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பக்கத்துலீங்க. கொய்யா சாகுபடி எப்படி பண்ணா லாபகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பூச்சி நோய் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அதை பூச்சி நோய் வந்து பூச்சி தாக்குறதால நமக்கு எதிர்பார்க்க கூடாது. அது சரிங்களா? நான் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டினியூனா பயிருக்கு அடிச்சுன்னே இருந்துருவேன். எல்லாமே பார்ப்பாங்க, என்னை அதிசயமா தான் பார்ப்பாங்க. எப்படி இவங்க இப்படி பண்றாங்கன்றது உங்களுக்கே பார்த்தாலே தெரியுங்களா? வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் போன பண்ணையில எதுவுமே வந்து இவ்வளவு கொய்யாக்கா காய்ச்சி நான் பார்த்தது இல்ல. நீங்க வருஷம் ஃபுல்லா எனக்கு இருக்குது. உங்களுக்கு புரியும், நீங்க நல்லா பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா தெரியுமே பாருங்க. குருவிங்களுக்கும் சாப்பாடு உண்டு. சரிங்களா? மயில் எல்லாம் வரும், மயிலுக்கும் சாப்பாடு. இதை பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு செடிக்கு நான் 10 காய் அதுங்களுக்குன்னு விட்டுருவேன். சரிங்களா? அதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னு. கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி.